எந்த பக்கம் அண்ணாமலை மைனஸ்னா பொதுவாக கூட்டணி கட்சிகள்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று. அதுக்கு உதாரணம் வேணும்னா இப்போ திமுக எடுத்துக்கலாம். போட்டு தோப்புக்கறனா எண்ணிக்கை ஒன்றுவாங்க. இந்த பொன்முடி இந்த வரை பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் கண்டிச்சாங்க? நடவடிக்கை எடுத்தா பிறகு கேட்டுட்டு சண்முகம் அறிக்கை விடுறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வரும்போதே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேட்குறாங்க, சார் இதில் அதிமுக தான் ஊழல் பண்ணுவீங்க, டிஎம்கே ஃபைல்ஸில் அதெல்லாம் இல்லையா அப்படின்றப்ப இருக்குது, வரும், நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன், திமுக அதிமுக ஊழல் எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படின்லாம் பேசுகிறேன். என்னதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றாலும் கூட அதற்கு பின்னால் இருந்து அவரை ஆட்டுவிப்பவராக நிச்சயமாக அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுது. உங்கள் பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த டிஸ்கஷனில் வழக்கமான அவன் கட்சி விஷயம் பேசியிருப்பாங்க. இதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தா குருமூர்த்தி தான் லாபம். ஏன்னா ஷோவுக்கு பிறகு தன்னை பெரிய ஷோவாக குருமூர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ லைலா மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்குற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டுட்டு இழுப்போம், டிசம்பர் வரைக்கும் இழுப்போம், தேர்தல் அடுத்த ஏப்ரல் தானே இழுப்போன்னொன்னா இங்கே ஸ்னேகா செட் ஆகிடுச்சு. இப்போ லைலா கதையாக ஆகிட்டார். யார்? தாவேகா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை மாற்றம் கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு காலையில் நயினார் நாகேந்திரன் கமலாலயம் வாசலில் தொட்டு கும்பிட்டுலாம் சென்டிமெண்ட்டாக உள்ளே போயிருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட நயினார் தான் தலைவராக வரப்போகிறாரா தமிழ்நாடு பாஜக? நீங்கள் அண்ணாமலை பாஜக தலைவராக வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள் இந்த வர எச் ராஜாவோ தமிழிசை ரொம்ப பேச மாட்டாங்க. எச் ராஜா மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா மதவாத அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பாஜகனால இங்கே ஒரு பார்வை இருக்குது. அப்போ அந்த மதவாத அரசியல் பேசும்பொழுது இந்த சைடு ரொம்ப ஈஸியாக போயிடும், அவங்கள மக்கள் தள்ளியே தான் வச்சுருந்தாங்க. அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மதவாத அரசியலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2% 3% தொட்டுக்கலாம். இந்த லாவண்யா மதமாற்ற இது, இந்த இன்னொரு பிரச்சனை, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் முறைகேடு அரசியலை தான் அண்ணாமலை பெரும்பாலும் எடுத்தார். அதனுடைய விளைவு என்னென்னா அண்ணாமலை ரீச் ஆனார், இளைஞர்கள் மத்தியில் பலர் மத்தியில் போய் ரீச் ஆனார். ஆனால் அண்ணாமலை இதில் வெயிட்டு எந்த பக்கம் அண்ணாமலை மைனஸ்னால் பொதுவாக கூட்டணி கட்சிகள்னால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உதாரணம் வேணும்னா இப்போ திமுக எடுத்துக்கலாம். போட்டு தோப்புக்கறனா எண்ணிக்கை ஒன்றுவாங்க. இப்போ இந்த பொன்முடி இந்த வரை பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் கண்டிச்சாங்க? நடவடிக்கை எடுத்தா பிறகு கேட்டுட்டு சண்முகம் அறிக்கை விடுறாரு. மற்றவங்க இந்த போர்வால்லாம் இருக்குது அவர்லாம். அப்போ இவங்க அந்த கூட்டணி கட்சின்றதை கூட்டணின்னா அந்த அங்கமாகவே ஆயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படியே உல்ட்டா கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஜெயலலிதா பற்றி பேசுறது, ஜெயலலிதாவோட என் மனைவி 1000 மடங்கு மேலானவன்றது. இவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. நம்ம ஆட்கள் என்ன பிரச்சனைனா ரிப்போர்ட்டர் மைக் போடுவாங்க, சார் அண்ணாமலை அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு சங்கடம், ஜெயலலிதா பற்றி பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறது. தொடர்ச்சியாக அவங்க கட்சிக்குள்ளேயே போயிட்டு ஓபிஎஸ் பாவங்க அவரை சேர்த்துக்குங்க கட்சிக்குள்ளே, ஏங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இப்படி இதெல்லாம் பொறுத்து பார்த்து தான் ஒரு கட்டத்தில் அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி வைங்க, ஏன்னா இதை எதிர்கட்சிகள் பயன்படுத்துது, கொஞ்சம் அடக்கி வைங்க, இல்லை அவரை ஏதாவது இது பண்ணுங்க, இல்லை அண்ணாமலை நீக்கலைன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், இப்படிலாம் போகுது. ஒரு கட்டத்தில் கூட்டணியை உடையுது. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வரும்போதே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேட்குறாங்க, சார் இதில் அதிமுக தான் ஊழல் பண்ணியிருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸில் அதெல்லாம் இல்லையா அப்படின்றப்ப இருக்குது, வரும், நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன், திமுக அதிமுக ஊழல் எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படிலாம் பேசினார். கரெக்டாக? இது ஒரு கூட்டணி இதில் இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏங்க ஆளுகிற கட்சிங்க, அந்த கட்சியோட ஊழல் நான் கொண்டு வரேன், இங்கே கூட்டணி கட்சி இதுன்னு கேட்பீங்க, அது கேட்பீங்களா நீங்கள்? ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்போ இவர் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பிரச்சனை ஆகுது, உடையுது. 2024 எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இப்போது தேர்தல் ஆணையத்தில் அந்த இது இருக்குது, ஓட்டு சதவீதம், இதெல்லாம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில் வாங்கினது இருக்குது. அது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள் என்டிஏ ஜெயிச்சிருக்கு. ஏடிஎம்கே தேமுதிக பாமக பாஜக ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 12 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி இவ்வளோ குண்டு வச்சது யார்? கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு இவர் துணை போனார். அப்போ டிஎம்கே என்ன பண்ணுச்சு? இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிஜேபி தான் பெரிய கட்சி, 6 தொகுதிலாம் ஜெயிக்கணும்னு போட்டாங்க தெரியுமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு. பிஜேபி பெரிய கட்சி, 6 தொகுதி ஜெயிக்கும், பிஜேபி தான் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு.
புதிய தலைமுறையே வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் 18% என்டிஏ கூட்டணி வாங்குவோம்னு சொன்னாங்க. 21% நாங்க, 25% நாங்க. ஆனால் அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகும் 18% வரேன். இது எல்லாம் ஒரு நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் எப்போ ஜெயிக்கும்னா, பொதுவான பேர் இருப்பாங்க 10% 15%. அந்த நேரத்துக்கு முடிவு பண்ணுவோம். ஊர்லாம் ஜெயிக்கிற கூட்டணி இது இதான்ப்பா அடுத்து அப்படின்னா அதுக்கு தான் போடுவோம். மற்றபடி கட்சிகளுக்குன்னு ஒரு சதவீதம் தனியாக இருக்கும். இந்த பர்சன்டேஜ் தான் முடிவுகளை மாற்றும். இதை திட்டமிட்டு கரெக்டான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாட்ட கொடுத்து இதை பேச வச்சோன்னே அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை அடிமைப்பாடி அது இதுன்றப்போ சாதாரணமாக அண்ணாமலையுடைய அந்த ரீச், அதுக்காக அண்ணாமலை ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது, அவருடைய அந்த ரீச் எல்லாம் சேர்ந்து 18% வந்துச்சு. அப்போ இது ஒரு வளர்ச்சி அல்ல, வீக்கம். இப்போ இந்த சட்டசபை தேர்தலில் பாஜக தனியாக நின்னா 4% வாங்கினா பெரிய விஷயம். அப்போ அண்ணாமலை இருந்தாலும் 4% வாங்கினா பெரிய விஷயம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அண்ணாமலை ஒரு கூட்டணி கட்சிக்குரிய தலைவராக நடந்து கொள்ளவில்லை. அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் தாவேகா வரணும்னு பார்த்து அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலல்ல, அப்போ நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு அமித்ஷாட்ட கூட்டு போய் கூட்டணி மறுபடியும் பேச்சுவார்த்தை ஓகே ஆகுது. 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு. முதல் கண்டிஷனே என்ன, இவரை மாற்றுங்க. எங்களுக்கு சங்கடம். நாளைக்கு அவரை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்பான். இன்னொன்று, நாளைக்கு இவரும் இதே மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பித்தாருன்னா கூட்டணிக்குள்ளே அங்கே தான் பெருசாக இருக்குது ஐடி விங்கெலாம். டிஎம்கே வந்து இதில் பெரிய ஆளுங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி அண்ணாமலை ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பெருசாகி கொடுக்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருக்கிறது சிக்கல், எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் அண்ணாமலை மாற்றம். அந்த இடத்துல வேறு யார் கொண்டு வரலாம்? அப்போ எச்ராஜாவை போட முடியுமா? வானதி சீனிவாசனை போட முடியுமா? ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் தான் அண்ணாமலை இருக்கார். இவர்களுடைய அந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தா நாடார் சமூகத்தில் வந்திருக்காங்க, பட்டியலின சமூகத்தில் கொங்கு இது. ஆனால் முக்குளத்தூரில் யாருமே இல்லை. நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 8வது வருஷம் இருக்கார். அப்போ இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கே டிஎம்கே 2 கூடயும் நட்போடு இருக்கக்கூடியவர். அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் இருந்து பிரிந்தாலும் தலைவர்களோடு நட்போடு இருக்கக்கூடியவர். இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. நீங்கள் அந்த தொகுதியில் சவுத் ஜோனில், அதனால் அவருக்கு இதோடைய சாய்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதில் நடுவில் இந்த பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும்பொழுது ஒரு மாதிரி விதியெலாம் இருக்குது. சரி அறிவிச்சிருப்பா, வாங்கிக்கோ, அறிவிக்கும் போது இப்படி அறிவிச்சிக்கலான்ற மாதிரி. ஏன்னா விதியெலாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா 2 முறைக்கு மேலே 3வது முறை யாரும் வர முடியாது. பிரதமர் மோடி 3வது முறையாக மோடி பிரதமராக வராருல்ல, அப்போ அந்த விதி மாற்றப்படுதில்ல. அதனால் அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. என்னதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றாலும் கூட அதற்கு பின்னால் இருந்து அவரை ஆட்டுவிப்பவராக நிச்சயமாக அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து எழுது. உங்கள் பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி பாஜகவில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ அண்ணாமலை தலைவராக வந்தார்ல, அந்த ஒட்டுமொத்த டீமே அடிச்சு தள்ளி விட்டார்ல. இத்தனைக்கும் அவர் பேக்வர்ட் கமிட்டிலேருந்து வந்தவர். பொதுவாக பாஜக பழைய ஆட்கள் அத்தனை பேருமே ஓரங்கட்ட எல்லாத்தையும் ஓரம் கட்டினார். ஏன்னா அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டு. அதனால் பாஜகவில் சக்தி வாய்ந்த இது வந்து மாநில தலைவர் பதவி, அதுக்கு வந்து எப்பவுமே வேல்யூ இருக்கும். அதனால் நயினார் நாகேந்திரன் வந்து அவர் தலைவராக செயல்படுவார். அண்ணாமலையே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை வந்து எல் முருகன் மாதிரி ஒரு இணையமைச்சர் பதவியோ இல்லாட்டி வேறு ஏதாவது மாநில பொறுப்பாளரோ அந்த மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. இல்லை அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இங்கேயே ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா உங்களுடைய தேவை இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா அண்ணாமலைக்கு தான் அந்த வேல்யூ இருக்கும். டக்குன்னு டிஎம்கே கவுண்டர் கொடுக்கணும்னா அண்ணாமலையில் தான் முடியும். அப்போ நீங்கள் இருங்க, தேர்தலில் வந்து ஒரு பிரச்சாரகராக நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது கொடுக்கலாம். இப்போ அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார். பல முக்கிய நிர்வாகிகளையும் பல பத்திரிகையாளர்களும் வந்து சந்தித்து வருகிறார் அண்ணாமலை அவர்கள். இப்போ குருமூர்த்தி அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து போயிருக்கு. இந்த டிஸ்கஷனில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன? இந்த டிஸ்கஷனில் வழக்கமான அவங்க கட்சி விஷயம் பேசியிருப்பாங்க. இதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தா குருமூர்த்திக்கு தான் லாபம். ஏன்னா ஷோவுக்கு பிறகு தன்னை பெரிய ஷோவாக குருமூர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதே அண்ணாமலைக்கு எதிராக அவர் இந்த ரிபல் டீம் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறான்றதுலாம் பாஜகக்குள்ளே வரலாறு. என்னென்னா அவர் அமித்ஷா இது மோடி கூட ரொம்ப நெருக்கம், அமித்ஷா இவங்களோட சங்கில் இருக்கார். அதனால் அது வர்றதுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க. இதனால் தமிழக பாஜகக்கு எதுன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. வேணாம், தமிழக பாஜக தலைவர்கள் குருமூர்த்தி இன்னும் கொஞ்சம் பயத்தோடு அணுகுவாங்க. அமித்ஷா லெவலுக்கு பெரிய ஆள்ப்பா நம்ம பார்த்து அப்படின்னு. இவர் இங்கே அதை வச்சு இன்னும் கொஞ்சம் அரசியல் பண்ணலாம். மற்றபடி இவர் சொல்கிற பல விஷயங்கள் அரசியலில் ஒன்றுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோவுடைய அந்த துக்ளக் ஆண்டு விழா போனீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட் கிடைக்கும்.
அவர் பேசுறது, அவர் தமிழ்நாடு அரசியல் பற்றி அவருடைய ப்ரெசன்டேஷனு, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது, தலைவர்களை கூப்பிட்டு வர்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் மேடையில் உட்கார வைப்பார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரில் மேடையில் உட்கார வைப்பார். அப்படி அவங்க பேசும்பொழுது யாராவது சத்தம் போட்டால் ஓப்பனாக அவரே டக்குன்னு மைக்கை பிடிச்சி மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்க இல்லை நம்ம கொள்கைக்கு எதிரானவர்கள் விருந்தாளிகளாக வந்து பேசுகிறாங்கன்னா அதை மதிக்காதவன் துக்ளக் வாசகனாக இருக்க முடியாது. இஷ்டம் தான் இல்லை கிளம்பு, அவங்க பேசுவாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடிய அப்படி பேசணும். நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க? நீங்கள் யாரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க? துக்ளக் பத்திரிகை ஆசிரியர்ன்றதுனால அவர் ஷோவாயிட முடியாது. ஜெயலலிதா சசிகலாவை வந்து சாக்கடை நீர்னு ஒப்பிட்டு பேசினார், அப்போ இருக்கா? ஷோ அந்த மாதிரி பண்ண மாட்டார். விமர்சனமும் ஆதரவும் ஒரு கௌரவமாக இருக்கும். அதனால் இது வந்து இந்த சந்திப்பு இதெல்லாம் இன்றைக்கி வேறு இல்லை பத்திரிகையாளர்களுக்கு. குருமூர்த்தி வீட்டுக்கு செல்கிறார், முதல் முறையாக செல்கிறார். குருமூர்த்தி வீடு எங்கே இருக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள், குருமூர்த்தி வீடு எங்கே அமைந்திருக்கிறது? குருமூர்த்தி வீடு என்று பார்த்தால் நீங்கள் மயிலாப்பூரில் அந்த டேங்க் பக்கத்தில் வந்து நாங்கள் பேருந்து இறங்கி குறிப்பிடும் தூரம் இப்படிலாம் தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து அவர் வராரு, அவங்க கட்சியில் இருக்கார், ஏதோ ஒரு வகையில் தொடர்பு, அவரை போய் பார்க்குறாரு. அண்ணாமலைக்கும் குருமூர்த்திக்கும் ஆகாது. நேற்று அண்ணாமலை போய் பார்த்தாரு. அதனால் இதெல்லாம் ஓடும். இந்த சைடு பொன்முடியை நீக்கின விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நைட்டு என்ன நடக்கும்? அண்ணாமலை இது குருமூர்த்தியை அமித்ஷா சந்தித்ததின் மர்மம் என்ன டிபேட்டு இதுதான் ஓடும். இந்த மாதிரி பொன்முடி பேசியிருக்காரு, திமுக தலைவர்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி பேசுகிறாங்களே, இது ஏன் இந்த என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதெல்லாம் பேச மாட்டாங்க. இதுதான் விஷயம். அமித்ஷாவுடைய விசிட்டில் வந்து இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பல முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து சந்திக்க திட்டம் இருப்பதாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. ஆனால் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்குமே இன்னும் தெரியாம தான் வந்து இருக்கு. ஆனால் அதே சமயம் ஒரு 7 சீட்டை போட்டு உடனே ஐடிசி கிராண்ட் சோலாவில் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாரு. அதில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்படிங்கிற ரீதியெல்லாம் ஒரு செய்தி போகுது. என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறாங்களா அல்லது பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பது குறித்தான ஒரு செய்தியா இருக்கும்? என்டிஏ கூட்டணி தலைவர்கள், என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்கு? இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அது ஒரு அதை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் தானே சொல்கிறேன். ஒரு 6லேருந்து ஒரு 7 கட்சி ஆகும். எந்தெந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கடுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோகிராம், டிடிவி, கிருஷ்ணசாமி, பாமக போகணுமா வேணாமான்றதில் அப்பாவும் பிள்ளைக்கும் சண்டை, அது தனி சப்ஜெக்டாக. அப்போது எங்கே இன்னொன்று அமித்ஷா வந்தவுடைய பர்பஸ் வந்து கட்சிக்காரங்களை பார்க்குறது. மீடியாக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 12 மணி போய் பார்க்குறார், இவர் நள்ளிரவில் ஒருத்தர் போடுறாரு, நாளைக்கு இன்று இரவு முழுதும் சென்னை ஜர்னோக்கள் தூங்க மாட்டாங்கன்னு. அதனால் நீங்கள் ஐடிசி கிராண்ட் சோலாவில் வந்து ஓபிஎஸ் ரூம் போட்டும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் செய்தி போடுறாங்க. அப்படிலாம் ஓபிஎஸ்லாம் ரூம் போடலங்க, அப்பாயின்மெண்ட்டுன்றது கேட்பாங்க, தந்தா போகிறாங்க, போய் ரூமில் பக்கத்து ரூமில் போட்டு உட்காந்துக்கின்னு எப்படா வெளில போய் தட்டிக்கின்னு அந்த இதெல்லாம் கிடையாது. இது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக அதை எக்ஸாக்ரேட் பண்ணுறது. நீங்கள் ஓபிஎஸ் பர்மிஷன் கேட்பார். இவங்க எப்படின்னா விஜயகாந்தை வந்து பிரதமர் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சி பண்ணது, அதே விஜயகாந்தை ஓரம் கட்டினது உண்டு. அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி எடப்பாடி அதிமுக இது தேவை. அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் வேணான்னு எடப்பாடி உறுதியாக நிற்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம அப்புறம் பேசிக்கிறான்னு தள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் போயிட்டு அமித்ஷாவோ இல்லை மற்றவங்களோ எடப்பாடி இது டிடிவியும் ஓபிஎஸும் பார்த்தா அது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் சிக்கல் வரும். அதனால தான் அப்பாயின்மெண்ட் மறுக்கப்படுது. நாளைக்கே பேசிட்டு இல்லைங்க நாங்கள் எங்கள் கோட்டால் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நம்ம கூட்டணி இருப்போம், மேஜர் கூட்டணி, நாங்கள் எங்கள் கூட வந்து டிடிவி இருப்பார், அதனால் அவர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா ஓகே ஆகிடும். அதனால் இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இது என்னென்னா திருப்பி இந்த மாதிரி விஷயம் வராரு, இவர் சந்திப்பாரா, எடப்பாடி சந்திப்பாரா, அவரை சந்திப்பாரான்னு. எடப்பாடிலாம் சந்திக்கிற ஐடியாவே இல்லைன்னு இது பண்ணிட்டாங்க. காலையிலலாம் உளவுத்துறை பேசுனா சார் அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இல்லை சார் அப்படின்றாங்க. ஆனால் சில பேர் ட்விட்டர்லேயும் அதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு ஒட்டி இதுக்கு பின்னாடி ஏன்னா ஏதாவது சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள் குகன், நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? நான் லீலா பேலஸ் முன்பு கிராண்ட் சோலா முன்பு நிற்கிறேன், அங்கே என்ன நடக்கிறது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பரபரப்பாக காணப்படுகிறது, இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி வருவார் என்று கூறப்படுகிறது. அவனுக்கு என்னென்னா அவனோட ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்பான், வர்றாங்க சொல்லிக்கிறாங்கப்பா அப்படின்னு உடனே அவன் சொல்லுவாப்புல, இவ்வளோ தான். அதனால் எங்கே கேட்டீங்க இது பண்ணீங்க அதெல்லாம் கிடையாது. அவர் வந்தது இதுக்கு. இன்னொன்று என்டிஏ போட்டு இது நீக்கணும்னா என்டிஏன்றது வந்து கூட்டணி கட்சிகள்லாம் உட்காந்து இன்னொன்று கூட்டணியே முடிவாகல. முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஓகே, பூ முடிச்சிருக்காங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம், அப்புறமா தான் கல்யாணம். நீங்கள் பூ முடிச்சதுக்கே கல்யாணம்னு போனீங்கன்னா இது பத்திரிகையாளர்கள் பண்ணுற வேலை. இவங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு, நம்ம இணைஞ்சிட்டோம், அடுத்தடுத்த கட்டத்தை பேசுவோம். அதுக்கு முன்னாடி தலைவர் மாற்றோம், அதுக்கு இவர் இங்கே வராரு. இங்கே வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க.
எப்போ வேணாலும் குழிப்பறிக்கிற வெள்ளம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வான் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயங்கள் பேசுறது, தேர்தலில் எப்படி இயங்கணும், ஏடிஎம் கூட கூட்டணி 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேர்ந்துருக்கோம், அங்கே என்னென்ன பண்ணணும், ப்ளஸ் நம்ம எவ்வளோ சீட்டு கேட்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் நம்ம இதுவாக இருக்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க மேலிடத்தில் இருக்கிற தகவலையும் இவங்களுக்கு சில எச்சரிக்கைகள், சில எப்படி நடந்துக்கணுன்றது. அப்போ தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் எதை தொடணும், இது எல்லாத்தையும் பேசிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. குருமூர்த்தியை பார்த்துட்டு அவரும் சில தமிழக நிலைமைகள்லாம் மற்ற சொல்லுவார்ல. இன்னொன்று, அவர் தான் சிலருக்கு பாலமாக இருக்கிறாரு. நேரடியாக அமித்ஷா வந்து டிடிவியோ ஓபிஎஸ்சியோ இல்லை எடப்பாடி எஸ்பி வேலுமணியை பார்க்கணுன்னா அதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் தேவைன்னா குருமூர்த்தி. அப்போ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், டிடிவி ஓபிஎஸ் விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிவிடுங்க, ஒவ்வொன்றா பண்ணலான்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே ஒரு ஆலோசனை நடக்கும். இதுக்கு வந்திருக்கிறவரை பிடிச்சிக்கிட்டு கூட்டணியே இன்னும் இதாகிற நேரத்தில் அவரே என்ன சொன்னார் எடப்பாடி, ஏங்க 11 மாதம் இருக்கேன், ஏன் சொல்கிறாரு, அங்கே எதுக்குங்க போனீங்க, மீனவர் பிரச்சனைக்கு மனு கொடுக்க போகணுன்னு. என்னைக்காவது போயிருக்காரா எடப்பாடி, போயிருக்காரா டெல்லிக்கு அமித்ஷா பார்க்க? கிடையாது. அப்போ போகிறாருன்னா அது இதுக்கு தானே அர்த்தம். ஆனாலும் மறைக்கிறாருன்னு என்ன விஷயம், சில விஷயங்கள் முடிவான பிறகு தான் அறிவிப்பாங்க. இப்போ திடீர்னு இப்போ என்ன பாஜக தரப்பில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி நம்ம எவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கணுமோ அறிவிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகளுக்கு கீழே ஜெல் ஆகும், அப்போ அடுத்தடுத்த வேலைகள் நகருவாங்க. அப்போ நயனா நாகேந்திரன் நியமனம்னு வச்சுக்கோங்க, 90% அவருக்கான வாய்ப்பு இருக்குது, 10% கண்டிஷன் சப்ளை மாறுதல், இறுதி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டவைன்னு. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் அவர் தான்றது. அப்போ அவர் நியமிக்கிறாங்க. அடுத்து டெல்லியில் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை, அப்படி நகரும். அதனால் இது எல்லாமே இதாகும். நம்ம பதட்டம், நம்மளே பதட்டப்பட்டுக்கிட்டு நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். எடப்பாடி சந்திப்பு, அவர் சந்திப்பு, பக்கத்து ரூமில் ஓபிஎஸ் ரூம் போட்டு, அதுவும் அவர் ரூமுக்கு பக்கத்துலேயே எனக்கு போகணுன்னு சொல்லி அந்த ஓட்ட வழியாக கதவு இந்த சைடு ஜன்னல் சவுர் வழியாகவே தட்டிக்கினே இருந்து சந்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த ஜன்னல் வழியாக எகிரி போய் அந்த ஜன்னலுக்காக உள்ளே வந்து அமித்ஷாவை பார்க்குறாருன்னு என்ன வேணால் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வேற என்ன ரிப்போர்ட்டர் நிற்கிறான் கேட்பாங்க, எதையாவது சொல்லி தொலையா, லைவ் ஓடினுக்குதியா அப்படின்வாங்க. அவனும் என்ன பண்ணுவான் பாவம், பக்கத்தில் இருக்கிற சீனியர் ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்பாங்க, அவர் ஏதாவது சொல்லுவாப்புல, அதை கேட்டு ஸ்கூப் மாதிரி சொல்லுவான். அவ்வளோதான். வழக்கமாக அமித்ஷா ஷூ போட்டு வருவார், இந்த தடவை செருப்பு போட்டு வந்துக்கிறாருன்னுவான். கிராண்ட் சோலாவில் போய் மெனு கேட்டிருப்பானுங்க. அவன் வழக்கமான மெனு தான்டா, எங்கள் ஹோட்டல் இது, அவர் வந்திருக்கான்றதுக்காக நாங்கள் என்ன தனியாக பண்ண முடியுமாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு இந்த மாதிரி கட்சி விஷயம் வந்திருக்காரு, இன்றைக்கி சாயந்தரம் கிளம்பிடுறாரு. அதனால் இந்த அளவில் தான் இதாகும். அவர் போன பிறகு டெல்லியிலேருந்து தலைவருக்கான அறிவிப்புகள் வரலாம். இன்றைக்கி எதுக்கு பின்னாடி ஓடுவாங்கன்னா, யார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஓடுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த பிறகு உறுதி அப்படிங்கிற ரீதியில் பேசப்பட்ட நிலையில், ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் போக விருப்பமே இல்லை. அவர் வந்து தாவேகா இல்லை மற்ற கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைத்து 2026 நம்ம தலைமையில் தான் வந்து தனித்து களம் காணணும் அப்படிங்கிறதில் விரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக வந்திருக்காரு, 31 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது தலைவருக்கே அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த தடுமாற்றம் எல்லாருக்குமே நடந்திருக்கு. 1998 ஜெயலலிதா பாஜகவை ஆதரிச்சப்போ 13 மாதத்தில் அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க. அந்த ஆட்சியை கவிழ்த்த உடனேயே முரசொலி மாறன் கலைஞர்கிட்ட நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இதை நோக்கி நகர்த்துறாரு. கலைஞருக்கு தயக்கம், நம்முடைய அரசியலே வேறு, திராவிட அரசியல், வர்ணாசிரம எதிர்ப்பு, இடதுசாரி அரசியல்னு நீ வந்து தலைகீழ சொல்கிறிய அப்படியே இல்லை, இன்றைக்கி தேவைக்கு நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சாதான் இன்னும் பல விஷயங்கள் நோக்கி நகர முடியும், மத்தியில் அமைச்சர்கள் மற்ற இதுன்னு அவர் வேறு மாதிரி சிந்திக்கிறார். அவர் திமுகவை கார்ப்பரேட் கட்சியாக பார்த்தாரு, இவர் கொள்கை கட்சியாக பார்த்தார் கலைஞர். ஆனால் மருமகன் ஜெயிச்சார். அவர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு ஒரு இதை டெஃபினிஷன் சொல்லிட்டு சேர்ந்தார். ஆனால் அவர் யார் கூட கூட்டணி வச்சார்? பாஜக பார்ட்டி கூட, மேன் கூட இல்லை. ஆனால் என்ன சொன்னார்? ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினார். 5 வருஷம். அப்போ அந்த தடுமாற்றம் கலைஞருக்கு ஏன் வரலன்னு யாரும் கேட்கல. இதனால் தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். இப்போ எடப்பாடி உறுதியாக நிற்கிறாரு, தாவேகா வந்துடும் எப்படின்னு. இவங்க அந்த லவர் மாதிரி பிகு பண்ணிக்கிறானுங்க. என்ன வந்து அதுவும் அவங்க அங்கேருந்து ஒருத்தர் கூட்டு வந்தார் பாருங்க, அவர் வந்தோடனே பார்த்தாரு, அவருக்கு தெரியும் நிலமை. அப்போ அவர் கொஞ்சம் இழுத்துப்பிடி, நான் வந்து டிசம்பரில் வரேன், அது வரைக்கும் இழுத்துப்பிடி, அப்போ தான் இவங்க சீட்டு ஜாஸ்தி கொடுப்பாங்க, தேவை வரும்னு. நீ இழுக்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த வானத்தை போல படத்தில் சூர்யா வந்து லைலாவை லவ் பண்ணுவார். அவங்க வீட்டில் மனசு மாற, ஒரு பணக்காரனுக்கு இது பண்ணுவாங்க, அந்த பொண்ணும் மனசு மாறிவிடும் டாக்டர் படியா. அப்புறம் இவர் வந்து ஏதோ கவலையாக இருப்பார்,
அந்த இயற்கையாக ஒரு பெண்ணுடைய இது ஒரு நல்லது விட்டுட்டு பண்ணுறப்போ போனது. இயற்கையாகவே ஸ்னேகாவோட அந்த காதல் தொடர ஆரம்பிச்சிடும். ஸ்னேகா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்புறமா லைலா இது பண்ணிட்டு லைலா வரும், ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் லைலா நம்ம லவ்வை கண்டினியூ பண்ணலாம். நோ நம்ம லவ் முடிஞ்சிச்சு, இப்போ நான் வந்து ஸ்னேகாவோட எங்கேஜ் ஆகிட்டேன்றோம், அதை கௌரவமாக சொல்லுவார். சேம் அதே தான், நீ லைலா மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்குற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டுக்கிட்டு இழுப்போம், டிசம்பர் வரைக்கும் இழுப்போம், தேர்தல் அடுத்த ஏப்ரல் தானே இழுப்போன்னொன்னா இங்கே ஸ்னேகா செட் ஆகிடுச்சு. இப்போ லைலா கதையாக ஆகிட்டார். யார்? தாவேகா. இவருக்கு என்ன பிரச்சனைனா, தாவேகா வரும்னு பார்க்குறாரு, வரலை. திமுக கூட்டணியிலேருந்து ஆட்கள் வருவாங்கன்னு பார்க்குறான், வரலை. கோந்து போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எஸ்பி வேலுமணி மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து நீங்கள் சொன்னதை கேட்டோம், வரலை, அப்போ நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இதுக்கு மேலேயும் போனால் கட்சிக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்ட்டு அமித்ஷா இது பண்ணி போகிறாங்க. இவருக்கும் வேறு வழி இல்லைல்ல. இதை அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் தாழ்வுகள் இதெல்லாம் வரதான் செய்யும். அதை கரெக்டாக கையில் எடுக்கிறவன் ஜெயிக்கிறான். அப்படியே இப்படி நின்று இருந்தா 93ல் வைகோ நின்று இருந்தார். அப்படி தான், நான் யார், என் கட்சின்னா மூப்பனார் அங்கே தான் போகிறாரு முதல்ல. நான் யார், நான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்றாரு. ராம்தாஸ் போகிறாரு, நான் யார் அப்படி இப்படின்றாரு. இங்கே கலைஞர் டிஎம்கே 2ஆக பொழந்து கிடக்குது. காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி அதுதான் ஜெயிக்குன்ற மாதிரி நிலமை. ஆளுங்கட்சி வேறு ஏடிஎம்கே. என்னடா இதுன்னு கலைஞர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக மூப்பனார் அங்கே தட்டினோன்னு மூப்பனார் இங்கே வராரு, அப்படியே கட்டி அணைச்சிட்டாப்புல. இந்த சைடு இவர் சோ வராரு, வாங்க ரஜினி வராரு, வாய்ஸ் கொடுங்க நண்பருங்கன்றாரு. எந்த ரஜினி? அபூர்வ ராகங்களில் ஷீல்டுக்காக 120வது இடத்துல நின்று இந்த ரஜினியே பேட்டியில் சொல்லியிருப்பார், எல்லாம் ரெடி ஆகிட்டு போனேன், அப்போ அவர் முதல்வர் 4 பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன்னு. அந்த ரஜினியை நண்பர் ரஜினின்னு வாய்ஸ் கொடுக்க வச்சார். அப்போ அப்படியே தலைகீழாகி டிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க. ஏன் வைகோவால் வர முடியல? திமுகவில் பாதி எடுத்துகிட்டு போனார். அன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வைகோ பக்கம் பல மாவட்ட செயலர் அங்கே தான். அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா நான்லாம் மிரண்டு போயிட்டேன். சென்னையில் அவ்வளோ அதோடைய வாலாஜாரோடைய முனையில் இருக்குன்னா தலை வந்து அப்போ சிறுநேரங்கம் இருந்தது, அங்கே தான் கூட்டம் நடக்கும், பீச்சில் தான். அந்த இதில் வந்து விடிய நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு நாஞ்சில் சம்பத். 2 மணிக்கு அந்த எண்டு ஊர்வலம் உள்ளே போது வைகோ போகிறாரு. அது வரைக்கும் நாஞ்சில் சம்பத் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வைகோ ஆரம்பித்து பேசினார். அப்படிப்பட்ட ஒரு இது இருந்த வைகோ ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானார்? எப்போவுமே நீங்கள் ரொம்பவும் இழுத்து பிடிக்க முடியாது. கலைஞர் தான் இதுக்கெல்லாம் உதாரணம். எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிடுவார். அழகாக அப்படியே தட்டி வச்சுருந்தாப்புல யாரை? விஜயகாந்தை. இவங்க போய் இந்த ஐடிவிங்க டீமை வச்சுட்டு விஜயகாந்த் நோண்டுறது, அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு திமுக கூட போனால் தான் நல்லதுன்னு சொல்லணுன்னா விஜயகாந்துக்கு பயம் வந்துடுச்சு. இப்போவே இப்படி பண்ணால் நம்ம கட்சி கூட்டணி போனால் என்ன ஆகும்ன்ட்டு இன்னும் அந்த டைமில் மக்கள் நல கூட்டணி போய் நீங்கள் தாங்க முதல்வர் வாங்கன்னொன்னே அங்கே போயிட்டாப்புல. இவர் கலைஞர் போட்டு வச்ச திட்டம் எல்லாம் ஃபெயிலியர். பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு கலைஞர் பேட்டி கொடுக்குறாரு, அது நழுவி காலில் விழுந்து விட்டது. அப்போது கலைஞர் போட்ட முடிவை இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு ஆணவமாக இருந்தாங்க. சுனில் பேச்சை கேட்டுக்கிட்டு 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், இவங்களே ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. நியூஸ் 7ம் தினமலரும் சேர்ந்து 200 சீட்டு டிஎம்கே வரும் நரேட்டிவ் உருவாக்குனாங்க. அந்த நரேட்டிவ் யாருக்காக உருவாக்குனது? ஓட்டு போடுறவங்களுக்காக. ஆனால் அந்த நரேட்டிவ் இவங்களே நம்பிக்கிட்டாங்க. இவங்களே ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை இவங்களே நம்பிக்கிட்டு நான் யார் அப்படின்னு திருமாவளவன் கூட சொல்லியிருப்பார் தெரியுமா, நீங்கள் வேணால் கிளம்புங்க, நாங்கள் 200 சீட் ஜெயிக்க போகிறோம், உங்களுக்கு கொடுக்க முடியாது, சீட்டு இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார், அதனால தான் நான் வெளியே போனேன்னாரு திருமாவளவன். ஞாபகம் இருக்கா? அந்த இதுதான், அந்த மாதிரி அரசியலில் அப்படி இருக்க முடியாது. அப்படி கொம்பு மாதிரினா ஒடிஞ்சிருவீங்க, நாணல் மாதிரி வளைஞ்சிங்கன்னா நிமிருவீங்க. இதுக்கு கலைஞர் பல உதாரணம். ஜெயலலிதாவை நாணல் மாதிரி வளைஞ்சாங்க. 2011 விஜயகாந்த் கூட போய் நான் கூட்டணியா, 2006 என்னை கவுத்து விட்டதில் முக்கியமான ஆள் விஜயகாந்த் அப்படின்னப்போ ஷோவெலாம் பேசுகிறாங்க. இல்லைங்க, அவர் கூட சேர்ந்தாதான் நீங்கள் ஆட்சி பிடிக்க முடியும்னு. விஜயகாந்த் கடலோட கூட்டணி அதுன்னவரை அவர்கிட்டையும் ஷோ பேசுகிறாரு, நீ இப்படியே இருந்தனா கண்டமாயிடுவேன், அதனால் சரி நல்ல ஒரு இது கிடைக்கும் பேசுங்கன்னு. அதில் தான் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றாரு. அரசியல் இதுதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.